எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சம்பா கோதுமை ரவை கிச்சடி தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சம்பா கோதுமை ரவையை அலம்பி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க இந்த ஊமி மாதிரி இருக்கும், அதெல்லாம் மிதந்து வந்துடுங்க. இப்போ நான் பாதி டப்பா அளவு எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில். அப்போ 3.5 மடங்கு தண்ணினா 2 பாத்திரம் அளவு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. தேவையான பொருள் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை மிளகாய், ஒரு 5 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தாளிப்புக்கு வந்து சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி. வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் வச்சுருவோம். கேஸ் பற்ற வச்சுருவோங்க. எண்ணெய் விட்டுருவோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ மசாலா சேர்த்துருவோம். வெங்காயம் சேர்த்துருவோங்க. இப்போ பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருங்க. இப்போ காய் சேர்த்துருவோங்க. பச்சை பட்டாணி இருந்தால் சேர்க்கலாம், பச்சை பட்டாணி இல்லை, நல்லா சேர்க்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்துருவாங்க. ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோங்க. இந்த கிச்சடிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துருவோங்க. நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துருவோங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு பவுல். இப்போ 2வது இது சேர்த்துருவோங்க. ஒரு தட்டை போட்டு மூடி விடுவோம். நல்லா கொதிக்கட்டுங்க, அப்புறமா ரவையை சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ரவையை சேர்த்துருவோம். நல்லா கலந்து கொடுங்க. இப்போ திரும்ப மூடி போட்டு மூடி விடுவாங்க. இங்கே வேகட்டும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு செய்வாங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. தண்ணிலாம் வற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிடுவோங்க. கொஞ்சமாக ரெடி ஆகிடுச்சிங்க. 1 ஸ்பூன் நெய்யை மேலாக்கில் அப்படியே தூவி விட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பரிமாறினோம்னா சூப்பரான ரவா கிச்சடி ரெடிங்க. சம்பா கோதுமை ரவா கிச்சடி. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பரிமாறிடலாங்க. ஆறுச்சுன்னா இன்னும் நல்ல கெட்டியாக ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு.